தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் வனத்துறை முட்டுக்கட்டையால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். என்ன சொல்றாங்க மலை கிராம மக்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம் பாண்டியன். தேனி மாவட்டம் வருசநாடு மற்றும் அதனை சுற்றிவட்ட பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இந்த பகுதிகள் அனைத்துமே வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்கள் அதிகமாக உள்ளதால் அந்த கிராமங்களில் அரசு சார்ந்த நலத்திட்டங்களை எதையுமே செய்கிறதுக்கு வனத்துறையில் முட்டுக்கட்டை போட்டு வராங்க. இந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பல்வேறு வசதிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் வனத்துறை அனுமதி வழங்காததால் இன்றளவும் அந்த பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒரு பகுதி தான் இந்த வருசநாடு டு வாலிப்பாறை சாலை. இந்த சாலையானது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சாலை மார்க்கம் வழியாக அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. அன்றாட பணிகளுக்கு அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த வழியாக செல்கின்றனர். இந்த நிலையில சேதமடைந்த இந்த சாலையை புதுப்பிப்பதற்காக அரசு என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்தது. உடனடியாக பணிகளும் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்குறப்ப வனத்துறை இந்த சாலை மார்க்கத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகள், அதாவது 4 இடங்களில் இந்த சாலை வனப்பகுதிக்குள்ளே வருது, அந்த இடங்களில் நீங்கள் சாலை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற அனைத்து இடங்களிலும் சாலையை புதுப்பித்து புதுசாக போட்டாங்க. ஆனால் அந்த கிடப்பில் போடப்பட்ட சாலை இன்றளவும் போடப்படாததுனால அந்த பகுதியில் அனைத்துமே சேதமடைந்து போக்குவரத்துக்கே தகுதி இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இதை வேறு வழி இல்லாமல் அந்த சாலையை அபாயகரமான முறையில் பயன்படுத்தி வர்றாங்க. இது சம்பந்தமாக இந்த பகுதியை சேர்ந்த திருமுருகன் என்பவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சேதமடைந்த சாலைனால நீங்கள் அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? ஐயா, நாங்கள் 50 வருஷமாக இந்த கிராமத்தில் வசித்து வந்துட்டுருக்கோம். இது இந்த கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 கர்ப்பிணி பெண்களை தூக்கிட்டு வர்ற வழியிலே குழந்தை பிறக்கமானப்பல இறந்துருச்சு. மேற்கொண்டு எங்களுக்கு டவர் கிடையாது. இந்த ஏரியாவில் முற்றிலும் எங்களுக்கு டவர் கிடையாது. கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட்டுக்கு நிலம் ஒதுக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு போட மறுக்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்லிங்க, நாங்கள் 60 கிராம மக்கள் 50,000 பேர் ஓட்டே போட மாட்டோம் யாருக்கும். இதை தேர்தலை புறக்கணிக்க முடிவு எடுத்துட்டோம். அல்லது அவங்க அந்த சாலையை முற்றிலும் அடைச்சிட்டோம். அவங்களும் நடக்கும், நாங்களும் நடக்கலை. அதனால் நாங்கள் அரசுக்கு என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு முறைப்படி நாங்கள் 30 வருஷத்துக்கு 40 வருஷம் அந்த சாலையை போட்டு நாங்கள் தாரோட ஒன்று பயன்படுத்தினோம். அதை விட்டுட்டு செஞ்சாங்கன்னா அந்த முற்றிலும் அந்த சாலையை அடைச்சிட்டோம். அவங்களும் நடக்க வேண்டாம், நாங்களும் நடக்க வேண்டாம். நாங்கள் தான் ஒன்று கட்ட வேண்டிய கூட மறுபடியும் பழைய காலத்து பண்ணி வந்துக்கிறோம். அதனால் அரசு கவனத்துக்கு சொல்கிறோம்னா, முற்றிலும் எங்களுக்கு உடனடியாக அந்த சாலையை போட்டு தந்து முறை தாழ்மையை கேட்டுக்கிறோம். மீறினா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓட்டு போகிற புறக்கணிக்கு ரெடி ஆகிட்டோங்க. அதனால் கவனத்துக்கு அரசுக்கு கொண்டு செல்கிறோம். எங்களுக்கு உடனடியாக அந்த சாலையை ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து அந்த சாலையை போட்டு தர மாதிரி போட்டு கொடுத்த ஒரு 50,000 பேர் நல்லா வசிச்சுட்ருக்கோம். கொட்டை முதிரி எல்லாம் எல்லாமே பிள்ளைகளுடைய ஆஸ்பத்திரிக்கு கஷ்டமாக இருக்குது. அதை ஆவணம் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்வீங்க. இந்த வருசநாடு வாலிப்பாறை சாலை மட்டும் இல்லாது வனத்துறையால் கிடப்பில் போடப்பட்ட அனைத்து பணிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பகுதி மக்களிடையே வலுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.